ஹாய், வெல்கம் டு எம்லெக்ஸ் மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டுடைய கிரியேட்டிவ் ஆர் பிடிஏ ப்ராப்ளம் 2 டைமென்ஷனல் அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரி பார்ட் 2 அப்படின்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். ஃபைண்ட் த சென்டர், ஃபோக்கை அண்ட் எசென்ட்ரிசிட்டி ஆஃப் தி ஹைப்பர்போலா 12x ஸ்கொயர் மைனஸ் 4y ஸ்கொயர் மைனஸ் 24z ப்ளஸ் 32y மைனஸ் 127 ஈக்குவல் டு 0. இதோட சொல்யூஷன் பார்ப்போமா? என்ன கேட்டிருக்காங்க? ஹைப்பர்போலாவோடைய சென்டர், ஃபோக்கை, எசென்ட்ரிசிட்டி கேட்டிருக்காங்க. அப்போ முதல்ல ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஹைப்பர்போலாக்கு இந்த ஈக்குவேஷனை நம்ம கொண்டு வரணும். கொடுத்துருக்க இந்த ஈக்குவேஷனை எழுதிட்டேன். ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஹைப்பர்போலானா என்ன பேட்டர்னில் வரும்? எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு வரணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இதை ஃபஸ்ட்டு இந்த கான்ஸ்டன்ட் அந்த பக்கம் கொண்டு போயிட போகிறேன். ஸோ ஏன்னா நமக்கு எக்ஸ் ஒய் டேர்ம் மட்டும்தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும், கான்ஸ்டன்ட் ரைட் ஹேண்ட் சைடில் வரும். ஸோ இந்த மைனஸ் 127 இந்த பக்கம் நான் கொண்டு வந்துட்டேன். இப்போது இங்கே பாருங்கள், அதே நேரம் இந்த எக்ஸ் டேர்ம்ஸ் ரெண்டையும் நான் கலெக்ட் பண்ணிவிட்டேன், ஒய் டேர்ம்ஸ் ரெண்டையும் ஒன்றா வச்சுருக்கேன். இது ரெண்டு எக்ஸையும் ஒன்றா கொண்டு வந்துட்டேன், இந்த ஒய்யும் ஒன்றா கொண்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்? இது கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தடில் பண்ணணும். நீங்கள் பாட்டுக்கு 12xை காமனாக எடுத்துடாதீங்க, 12 மட்டும் எடுங்க காமனாக. அப்போ என்னாகும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xன்னு வரும். இதை கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் என்னது? ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவுக்கு கொண்டு வரணும். அப்போ இது ஏ ஸ்கொயர், இந்த இடத்துல என்ன இருக்கும்? 2ab இருக்கும். அதாவது 2 இன்ட்டு எக்ஸு. கரெக்டாக ஏ ஸ்கொயர் இதுதான் ஏ ஸ்கொயர்னால் ஏ எக்ஸ், 2a இன்ட்டு பின்னு வரும். அப்போ அந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது? 2x. அதை கேன்சல் பண்ணால் பிக்கு என்ன வரும்? 1ன்னு வரும். புரியுதா? 2xb ஈக்குவல் டு 2x இருக்குது. இந்த நெகட்டிவ் சைன் அப்படியே வச்சுக்கலாம், அதை விட்டுருங்க, நம்ம இதை மட்டும் பார்ப்போம். அப்போ 2x கேன்சல் ஆச்சுன்னா b ஈக்குவல் டு 1ன்னு வரும். அப்போது b ஸ்கொயர்டு என்னம்மா? 1 ஸ்கொயர்டு 1 முடிஞ்சிச்சா? இப்போ இங்கே பாருங்கள், இதில் 4 மட்டும் காமன் ஆடுங்க, ஒய்யை எடுத்துடாதீங்க. அப்போ ஒய் ஸ்கொயர்ட் 4 வெளியில் போயிடுச்சுன்னா, அது மைனஸ் வெளியில் போயிடுச்சுன்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் வெளியில் இருந்தால் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ்ன்னு போடணும். ஸோ ஒய் ஸ்கொயர் மைனஸ் 8y. இது என்ன பேட்டர்னில் இருக்குது? ஏ ஸ்கொயர்டு, அதாவது ஒய் ஸ்கொயர் 2ab எப்படி இருக்குது பாருங்கள். 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? ஒய் இன்ட்டு பி எனக்கு தெரியலை. இங்கே ஆன்சர் 8yன்னு இருக்குது. இதை கேன்சல் பண்ணோன்னா 4ன்னு வரும். அப்போ பி 4னா பி ஸ்கொயர் 16. புரியுதா? இதை போட்டாச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இங்கே பாருங்கள், உள்ளே புதுசாக நம்பர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம், அது ஈக்குவேஷனை பாதிக்கும். அதை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும்னா இங்கே என்ன ஆட் பண்ணணுமோ அதை அந்த சைடும் ஆட் பண்ணணும், அட்லீஸ்ட் இந்த பக்கம் மைனஸ் பண்ணணும். இப்போ நம்ம இந்த சைடு அதே நம்பர் ஆட் பண்ணிடலாம். இங்கே 1 ஆட் பண்ணலங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 12 இன்ட்டு 1 12 ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சைடு ஒரு 12 ஆட் பண்ணிடுறேன். இங்கே 4 இன்ட்டு 16 64 நெகட்டிவ். ஸோ மைனஸ் 64 இந்த சைடு கொண்டு வந்திருக்கோம். ஸோ அந்த பக்கம் ஒரு மைனஸ் 64. இப்போது இதை சால்வ் பண்ணோன்னா 75ன்னு வரும். இந்த பக்கம் பாருங்கள், 12 இன்ட்டு இது என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஏ இங்கே இருக்குது, பி 1 ஸ்கொயர். அப்போ 1 ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். இதுவும் பாருங்கள், மைனஸ் 4 இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அப்போ ஏ இது ஏ ஸ்கொயர்னா ஏஒய், இது பி ஸ்கொயர்னா b4. ஸோ ஒய் மைனஸ் 4 தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 75. நமக்கு ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன் எப்படி வரணும்? ஈக்குவல் டு 1ன்ற ஃபார்மெட்டில் வரணும். எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு வரணும். ஆனால் இங்கே 75 இருக்குது. ஸோ டிவைட் பை 75 பண்ணிவிடுவோம். அப்போ என்னாகும்? இங்கே ஒரு 75, இங்கே ஒரு 75 வந்துருக்கு பாருங்கள். இது மேலே இருக்க 12 டேபிளில் 4 கீழே 25ன்னு கேன்சல் ஆகும். இந்த 4ஐயும் நான் கீழே கொண்டு வந்துடுறேன். எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் பை 25/4. அப்போ தான் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஃபார்மெட் வரும். இந்த 25 இந்த 4 கீழே வந்துடும். இங்கே பாருங்கள், மைனஸ் ஒய் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் பை 75 இந்த 4 கீழே வந்துடும் ஈக்குவல் டு 1. ஸோ இது எந்த ஃபார்முலா இருக்குது? இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. நான் கேபிட்டல் போட்டிருக்கேம்மா, இங்கே ஸ்மால் இருக்குது, இங்கே கேபிட்டல். எதுக்குன்னு கேட்டால் உங்களுக்கு இந்த -1 -4 ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். அப்போ இது என்ன ஃபார்முலா இருக்குது? இதை கேபிட்டல் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. வேர் அந்த கேபிட்டல் எக்ஸ்ன்றது என்னது? இந்த இடத்துல இருக்க தானே கேபிட்டல் எக்ஸ் போட்டுப்போம். அப்போ எக்ஸ் மைனஸ் 1 தான் கேபிட்டல் எக்ஸ், இந்த கேபிட்டல் ஒய்ன்றது ஒய் மைனஸ் 4. இப்போ இது ஜென்ரல் ஃபார்முலா ஆஃப் ஹைப்பர்போலா மாதிரி வந்திருக்கு. அப்போ நம்ம ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சிடலாம். என்ன கண்டுபிடிக்கலாம்? ஏ ஸ்கொயர் என்ன? இங்கே பாருங்கள், இதில் 25/4. பி ஸ்கொயர் என்ன? 75/4. எப்பயுமே பாசிட்டிவில் இருக்கிறது தான் ஏ ஸ்கொயர் ஹைப்பர்போலாவில். ஓகேவா? அப்போது ஹைப்பர்போலாவில் சி ஸ்கொயர் கண்டுபிடிக்க ஃபார்முலா இருக்குது. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இதே எலிப்ஸ்னால் மைனஸ் வரும் இந்த இடத்துல. ஹைப்பர்போலாக்கு சி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ 25/4
இது ஆல்ரெடி ஸ்கொயரில் இருக்குது, திருப்பி ஸ்கொயர் பண்ணிடாதீங்க. ப்ளஸ் 75/4. அப்போ இது என்ன ஆகும்? எல்சிஎம் 4 வரும், 100/4 ஆர் 25ன்னு வரும். டி ஸ்கொயர் 25னா சி ப்ளஸ் ஆர் மைனஸ் 5. புரியுதாம்மா? இப்போ அடுத்து நமக்கு தெரியும் சி இஸ் நத்திங் பட் ஏஇ. ஏன்னா ஃபோக்கஸ் வந்து ஏஇ கமா 0ன்றதை தான் நம்ம சி கமா 0ன்னு எழுதுவோம். ஸோ சி வந்து 5 நமக்கு தெரியும். ஏ வந்து இது ஏ ஸ்கொயர் 25/4. அப்போ ஏ வந்து 5/2 இன்ட்டு இ. அப்போது இந்த 2 5ம் கேன்சல் ஆச்சுன்னா இ இஸ் ஈக்குவல் டு 2. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹைப்பர்போலாவில் ஈயோட வேல்யூ கிரேட்டர் தென் 1 தான் இருக்கணும். இங்கே 2 வந்திருக்கு. ஸோ இட் இஸ் கரெக்ட். லெஸ் தென் 1 இருக்கக்கூடாது. ஜஸ்ட் ஃபார் கிளாரிஃபிகேஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து இப்போது நமக்கு என்னென்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க? நம்ம கண்டுபிடிக்க சொன்னது சென்டர் கண்டுபிடிக்கணும், ஃபோக்கை கண்டுபிடிக்கணும், எசென்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சிட்டோம், இ வேல்யூ அதுதான் 2. ஓகேவா? இப்போ சென்டர் ஃபோக்கை மட்டும் கண்டுபிடிக்கணும். நமக்கு நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்க ஈக்குவேஷன் இப்போ ஃப்ரேம் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா கேபிட்டலில் வச்சுருக்கோம். அப்போ தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும். ஸோ கேபிட்டல் எக்ஸ் ஒயில் வர ஆன்சர் இங்கே போடுவோம். அடுத்து ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய் மாற்றுவோம். எப்படி மாற்றுவோம்? இங்கே பாருங்கள், ஸ்மால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எக்ஸ், இந்த -1 இங்கே போனால் +1. கரெக்டாக இருக்கா? அடுத்து ஸ்மால் ஒய் இஸ் ஈக்குவல் டு இந்த கேபிட்டல் ஒய், இந்த -4 இங்கே போனால் +4. ஓகேவா? இதை நான் டேப்லேஷன் போட்டேன். ஆக்சுவலாக நேராக இப்படி பண்ணால் கன்ஃபியூஸ் ஆகிரும்னு நான் வந்து இதை ஜென்ரலாக இந்த -4 1 எல்லாம் இல்லாமல் கேபிட்டல் எக்ஸ் ஒயில் வச்சுருக்கேன், அதை மாற்றுறதுக்கு. இப்போ சென்டர், இப்போது சென்டரோட ஃபார்முலா ஹெச் கமா கே. இந்த ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா அதோட சென்டர் 0,0. ஆனால் இதுக்கு சென்டர் 0,0 இல்லை, ஆக்சுவலாக வந்து 1,4ன்னு வரும். ஸோ இதோடைய சென்டர் 0,0. அப்போ என்ன ஆகுது? சென்டர் இஸ் ஈக்குவல் டு இங்கே இந்த எக்ஸ் வேல்யூ கூட இது கேபிட்டல் எக்ஸ் வேல்யூ, அது கூட +1 ஆட் பண்ணிங்கன்னா 1. இது கேபிட்டல் ஒய் வேல்யூ, இது கூட ஒரு 4 ஆட் பண்ணிங்கன்னா 4. ஸோ சென்டர் 1,4. ஃபோக்கையோட ஃபார்முலா என்ன? இது நார்மல் ஃபார்முலா இருக்குது, x²/a². அப்போது c,0 இல்லை ae,0. f' வந்து -c,0. அப்போது c,0னா c வந்து 5ன்னு தெரியும், +5,0, இதுக்கு -5,0. இந்த ரெண்டும் கவர் ஆகிடுச்சா? +5 -5. அப்போ இந்த ஃபோக்கஸ் என்ன ஆகும்னா இங்கே பாருங்கள், எக்ஸு வந்து 5 இருந்தால் இது 5 + 1 6, ஒய் 0 இருந்தால் 0 + 4 4. அப்போ இதோடைய ஃபோக்கஸ் 6,4. நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ் இது f' -5 + 1, அப்போ -4 0 + 4 4. அப்போது இதோட இன்னொரு ஃபோக்கஸ் வந்து -4,4. இப்போ நம்ம சென்டர் கண்டுபிடிச்சாச்சு, ஃபோக்கை கண்டுபிடிச்சாச்சு, எசென்ட்ரிசிட்டியும் கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.